அப்படி இல்ல சீலியம் போது அவரு அது என்னத்துக்கு போட்டு சுத்தி அப்படி கட்டி அம்மா சீலை நல்லா இப்படி பிடிச்சி சீலை கட்டணும்னா முன்ன என்ன பண்ணணும்? எத்தனை நாள் ஆகுது துவைச்சு? இப்பதான் போன வாட்டி விட எதிர்த்துச்சு. சீலை நல்லா இப்படி பிடிச்சி நல்லா வந்து சீலை இப்படி பிடிச்சி நல்லா இப்படி கொசத்தை பிடிக்கணும் போத. என்ன பண்ணணும்? சீலை எடுத்து நல்லா இப்படி பிடிச்சி பசுவனை பிடிக்கணும். நீ யாரை பிடிக்கணும்? பசுவை பிடிக்கணும். என்ன அடிச்சுடுவாங்க? பசுவை பிடிக்கணும். நீ மடிப்பு எடுக்கணும். பசுவை பிடிக்கணுமா? மடிப்பு எடுக்கணும். மடிப்பு இப்படி எடுத்து நல்லா நல்லா அப்படி மேல போட்டு அடக்க உடக்கமா இதெல்லாம் அப்படி தெரியாத மாதிரி இப்படி நல்லா அப்படி கட்டணும். ஏப்பா ஆராய்ச்சி டாடா போட்டு போன் பண்ணுங்கப்பா. ஒட்டப்பட்டியில ஒரு போன ஆஞ்சிட்டாய் கிடக்கு. அது ஜாலிச்சி கட்டி தூக்கி போடுங்க. ஏடி மூச்சு வரா? ஏடி வண்டி வந்து சத்தம் வருது. பாடி போடிங்க பேசுறேன் வாயை குளிச்சு விட்டுறேன். சரி. நான் ஒரு இளவரசி மகாராணி. என்னடி ஒண்ணு தெரிஞ்சு ஒண்ணு காணோம்? என்ன கும்பஸ்தனம்? என்னடி கும்பஸ்தனம்? ஓய் கும்பதா முடிஞ்சுதா கூத்து விட்டுறாங்க. அவியடி குச்சி மாத்தி முடிஞ்சு. என்னது? குழந்தை இருந்தா என்ன எடுத்து கொடுப்பேன்? ஓ குழந்தை இருந்தா என்ன எடுத்து கொடுப்பேன்? ஆமா செருப்பு எடுத்து கொடுப்பேன். என்ன விஜயகரப்ப? எங்கடி ஒரு பக்கத்து மாறி காணோம். ஓ ஒரு மொளையை காணோம். அத கேடு ராப்டி. அதாவது எல்லாத்துக்கும் ரெண்டு மொளைக்கும் எங்கடி உனக்கு ஒண்ணுங்கற. ஆமாடி. அத யாயா கேக்குறவா அந்த கதைய. சரி எங்க வீட்டுக்காரனுக்கு பண்டிகைனா நம்பா உயிர். என்ன கறி? பண்டிகைனா நம்பா தும்பா. இந்த விநாயகரை ஒன்னு பாக்கட்டும். அப்படி சரணாபுரத்துக்கு சரி வாரம் சந்தைக்கு கறி எடுக்க போவேன். இப்பதான் கிலோ கணக்கு. அப்படின்னா கூறு சரி பெரிய பண்ணியா போடுவா பண்டிகை கிடக்காரன். 50 கூறு கட்டுவான். ஒரு கூறு 5 ரூபா. நான் கொண்டு போறது 10 ரூபா தான் கொண்டுட்டு போவேன். சரி இதெல்லாம் மிளகாய் உப்பு இதெல்லாம் வாங்கிட்டு கடிச்சா பார்த்தா காய்ச்சி கம்மியா இருக்கும். 5 ரூபா தான் இருக்கும். ஒரு கூறு எடுத்துட்டு வந்தா என் பிரச்சனை பத்தாது. அதனால சரி எல்லா செலவும் சொந்த செலவு பண்ணிக்கிட்டு பண்டிகை கடைக்காரங்கிட்ட போவேன். கொண்டு போய் 5 ரூபாய் கொடுப்பேன். சரி அவர் என்ன சொல்லுவாரு? என்ன சொல்லுவாரு? உங்களுக்கு எந்த கூறு வேணுமா எடுத்துட்டு போகணும் பாபடி. நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணேன்? ஒரு கூறு எடுத்தா பிரச்சனைக்கு பத்தாது. அவர் அந்த கறி இருக்க சமயம் பார்த்து நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணேன்? அண்ணா எனக்கு இந்த கூறு வேணும், இந்த கூறு வேணும், இந்த கூறு வேணும், எனக்கு அந்த கூறு வேணும் அப்படின்னு சொல்லி சரி 2 முனையில ஜோட்டி அடிப்பேன். 2 3 கூறு ஒன்னா சேர்த்துக்கும். அதனால அள்ளி கூடைய போட்டுட்டு வந்துட்டேன். அப்படியே முதவாரம் சரி அவன் என்ன பண்ணிவிட்டான்? என்ன பண்ணாரு? 50 கூறு கட்டணும். 47 கூறு காய்ச்சி தான் இருக்குது. 3 கூரை காணும். அப்படிதான் கட்டுக்கிட்டோம். சரி 2வது வாரம் கறி எடுக்க போனேன். சந்த செலவுலாம் பண்ணிக்கிட்டேன். ஆமா கொண்டு போய் 5 ரூபாய் கொடுத்தேன். எனக்கு அந்த கூறு வேணும், இந்த கூறு வேணும், எனக்கு அந்த கூறு வேணும், எனக்கு இந்த கூறு வேணும் சரி அப்படின்னு 2 மொழியில அடிச்சேன். இவத்தான் இந்த வேலைக்காரின்னு கண்டுக்கிட்டான். ஒரு மொழி அறுத்து போல வச்சுட்டான். அப்படியா? ஏடி இங்க வா. இந்த சீலை எங்க இருக்க? போய் மாரிகாச்சா விட்டுடுச்சு. இந்த சீலை கையில தொட விட்டு போகறியா? ஏங்க என் நாயிட்ட இது என்ன வேலை? இது 3000 ரூபாய். இந்த பாவாடை 2000 ரூபாய். அப்படியா? ஆமா. இந்த சீலைய இப்ப சரணாபுரத்துக்கு போய் மளிகை கடைக்காரனை எழுப்பி கூட எடுக்கலாம். சரி இந்த சீலை உன்னால எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். இப்ப போய் இந்த சீலை வாங்கி எடுக்கலாம். 1 லட்சம் தானே எடுக்க முடியாது. ஒத்துக்கிறேன். என்னால முடியாது. முடியாது. இந்த சீலை என்ன விலை தெரியுமா? என்ன விலை? என்ன விலை? என்ன விலை? இந்த சீலைய தைமாத்து எங்கூர் டோர்ல வாங்குறதுக்குள்ள நான் பட்டப்பாடு எடுத்து தாண்டி தள்ளன கிளார்காய் செத்து போயிட்டான். ஏண்டி அப்படி வாங்க வேண்டியது? 500 எத்தனை நாளுக்கு ஆகுது? 4 நாள் ஆகுது. இன்னொரு மாங்கட்ட கூட்டு போற. சரி இந்த சீலை யாருடி? யார் சீலை? உன் சீலையா? ஆமா
அட எங்க ஆயா பாத்ரூம்ல கழட்டி போட்டு தெரியாட்டது ஊஞ்சிலங்கறேன். தீர்ச்சபைக்கு என முத்தான முதற்கன் வணக்கம். வணக்கம். அப்படி என்னுடைய பெயர் என்ன? நான் கேண்டிட்டு பாப்பா. என்னுடைய பெயர் நாமங்கள் என்ன? சொன்னது அதுதான் நீட்டி விடுவாங்க. அம்மா ஜாதி பள்ளிக்கு சூடே என்னுடைய பேனாமங்கள் தெரிந்ததா என்ன? அந்த மந்தான மத்தான சத்தம். சரி. இன்னொரு ஜனங்கள் சத்தம். இப்ப எல்லாம் கப்பு சிப்புன்னு இருக்குது. ஜாதி மல்லிகை சூடி சந்தனம் நாடும் பூசி. சரி. ஆயிரம் மின்னலிலே ஒரு ஜோதி மின்னலை போல. மற்ற வெளியழகி உச்சமில்லாத ரூபி. அன்பிலும் பண்பிலும் பாசத்திலும் தெரிந்து விளங்கக்கூடிய என்னுடைய பெயர் சுமங்கலி என்று உரைக்கலாம். சுமங்கலி உண்மைதான். அப்படி இருந்தாலும் என்னுடைய பெயர் சுமங்கலியாக இருந்தாலும் 10 மாதம் 3 நாள் 3000 திசை வினாடி அங்கத்திலே தான் சுமந்தாரு. என்னுடைய மாதா பிதா சொல்லம்மா. பத்தி மறந்தா சுமந்தி
இனி 10 மாதம் முன்னிரு நாள் 3000 வினாடிகள் அங்க கிளித்தான். சரி. என்னுடைய தந்தையார் பெயர் துறவி. 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 தாயார் பெயர் காந்தா. காந்தா. துறவிக்கும் காந்தாவுக்கும் நாங்கள் 4 பெண் குழந்தைகள் பிறந்தோம். அக்கா தங்கி 4 பேர். சரி. இன்றைய தினத்தில் உங்களுடைய அக்காவை காண வேண்டும். பார்க்கலாமா? பார்க்கலாம். அப்படியா? வாங்கம்மா வாங்க.